ஓம் சாந்தி. 30/5/2024 BK சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும். உலகத்தில் இருப்பவர்கள் நினைக்கின்றார்கள் என்னவென்றால், சம்பூர்ண நிலையில் சுயம் பகவான் மட்டுமே இருக்கின்றார் என்று. ஸ்ரீகிருஷ்ணர் 16 கலைகள் நிறைந்தவர் என்று நினைக்கின்றார்கள். சம்பூர்ண நிலையை அடைவதற்காக நாம் முழுமையாக சமர்ப்பணம் ஆக வேண்டும். அனைத்து சக்திகளையும் நமக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். சம்பூர்ண தூய்மையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் சம்பூர்ண நிலையை அடைய முடியும். சம்பூர்ண நிலை மற்றும் கர்மாதித் நிலை, இவை இரண்டும் வேறு வேறு. கர்மாதித் என்றால் கர்மங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலையாகும். சிரேஷ்ட கர்மங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை அல்ல. முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், முக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் கர்மங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். நல்லதோ அல்லது கெட்டதோ எது ஒன்றும் நம்மை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் சிரேஷ்ட கர்மங்களை நாம் செய்தாக வேண்டும். நாம் சிரேஷ்ட கர்மங்களை செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி புண்ணிய காரியங்களை செய்வார்கள்? அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் சுமையை இறக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுதுதான் இவை அனைத்தையும் செய்ய முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிரேஷ்ட கர்மங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பலன், சிரேஷ்ட கர்மங்கள் ஒருபொழுதும் ஆத்மாவை பந்தனத்தில் கொண்டு வராது. சிரேஷ்ட கர்மங்கள் நம்மை பந்தனத்திலிருந்து விடுவிக்கும். யோக அக்னியின் மூலமாக விக்ரமங்களை சமாப்தம் செய்துவிட வேண்டும். எப்பொழுது யோக அக்னியில் இருந்து அனைத்து விக்ரமங்களையும் நாம் அழித்து விடுகின்றோமோ அந்த ஸ்திதியை தான் கர்மாதித் நிலை என்று கூறுகின்றோம். தேகத்தில் இருந்தாலும் தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்வோம். தேகத்தில் இருந்து முற்றிலும் விலகி தேகத்தில் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும். தேகபானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம நிலையை நிலைத்திருப்போம். கடைசி நேரத்தில் கர்மாதித் நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு தேகதாரியோ பொருட்களோ வஸ்தோ வைபவமோ நினைவுக்கு வராது. ஒரு தந்தையின் மீது மட்டுமே புத்தி நிலையாக நிலைத்திருக்கும். நாம் கர்மாதித் நிலையையும் அடைய வேண்டும் மற்றும் சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும். கர்மாதித் நிலையை இப்படியும் நாம் புரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், கர்மாதித் நிலையை அடைந்துவிட்டோம், ஆத்மா தூய்மையாக இருக்கின்றது. இப்பொழுது அதனுடைய டிகிரியை அதிகரிக்க வேண்டும். 10, 20 அல்லது 50, 100 என்று மேலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். 100 டிகிரி சம்பூர்ண நிலையை நாம் அடைய வேண்டும். இதைதான் முழுமையான நிலை என்று கூற முடியும். ஒவ்வொரு ஆத்மாக்களும் பலவிதமான வகையில் டிகிரியை அனுபவம் செய்வார்கள் மற்றும் அடைவார்கள். அனைத்து ஆத்மாக்களின் டிகிரி 100% இருக்காது. ஒரு சிலரின் டிகிரி 100%, 80, 60, 40, 20 என்று இருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய டிகிரியை அடைவதுதான் சம்பூர்ண நிலை என்று கூறுவோம். சம்பூர்ண நிலையை அடைவதற்கு நாம் சம்பூர்ணமாக சமர்ப்பணம் ஆக வேண்டும். உடல், மனம், பொருள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இச்சை, ஆசைகள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உடலும் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள். இந்த உடல் அவருக்கு சொந்தமானது, அவருக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். இந்த உடல் எந்த ஒரு மனிதனின் அதிகாரத்தில் கீழ்ப்படிந்து இருக்காது. நம்முடைய இச்சைக்கு உட்பட்டு தன்னுடைய உடலை நாம் பயன்படுத்த மாட்டோம். மனதை சமர்ப்பணம் செய்துவிட்டோம் என்றால் மனம் சக்திசாலியாக மாறிவிடும். வீணான எண்ணங்களிலிருந்து முழுமையாக முக்தி அடைந்துவிடும். மனதை சமர்ப்பணம் செய்வது மிகவும் ஆழமான விஷயமாகும். புத்தியை சமர்ப்பணம் செய்வதென்றால் பாபா என்ன கூறுகின்றாரோ அதை அப்படியே ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. என்னுடைய வழி என்பது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பொழுது நம்முடைய புத்தி டிவைனாகவும் ரீஃபைண்டாகவும் ஆகிவிடும். நேரத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும்.
பணத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இதை பயன்படுத்தக்கூடாது என்று அர்த்தமல்ல. பணம் பாபாவுடையதாகும். சிவபாபாவின் கட்டளைப்படி பணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பகவானின் குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த குடும்பம் ஈஸ்வரிய குடும்பம், பகவானின் குடும்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நேரத்தை பரமாத்மாவின் காரியத்தில் பயன்படுத்துங்கள். சமர்ப்பணம் செய்துவிடுங்கள். அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நம்மை சம்பூர்ண நிலைக்கு அழைத்துச் செல்லும். பிறகு நாம் பாபாவிற்கு சமமாக மாறிவிட்டு இந்த உலகத்தில் மகான் காரியங்களை செய்ய முடியும். ஓம் சாந்தி.